Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா we're going to see a topic called as 5 different types of analysis. மார்க்கெட்ல எப்படி வந்து different typesல analysis பண்ணலாம், மார்க்கெட் எப்படி என்ன சொல்றது அப்ரோச் பண்ணலாம்ன்றது different techniques இருக்கு. So அதுல வந்து இன்னைக்கு what is the major 5 differences in trading அந்த ஸ்டைல்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். So let's see. Alright, so first one என்னன்னு பாத்தீங்கன்னா we call it as investing method. So then next one we have swing traders. என்னென்ன மாதிரி ட்ரேடர்ஸ்னு பார்த்தீங்கன்னா we have swing traders and then we have breakout traders. Fourth one we have retracement traders and then we have scalpers. ஸோ இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 4 விதத்தில் தான் ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மேபி நீங்கள் ஒருத்தரும் இந்த 5ல் ஏதோ ஒரு விஷயத்தில் தான் யூ வில் பி ட்ரேடிங். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாட் இஸ் இன்வெஸ்டிங்? இன்வெஸ்டிங்னு சொல்லும்போது என்னென்னா எல்லாருக்குமே தோன்றது என்னென்னா லாங் டைம். சரி, இன்வெஸ்டிங்கில் லாங் டைம் மட்டும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஈவன் இஃப் யூ ஆர் கோயிங் டு ட்ரேட் அதுலேயும் யூ ஹேவ் டு பிளேஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எவ்ரி திங் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே பண்ணணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெவர் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக், இன்வெஸ்ட் இன் அ கம்பெனி. ஸோ இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்வெஸ்டிங்கிறது ஷேர்ஸில் பண்ணக்கூடாது. இட் ஹேஸ் டு பி டன் இன் அ கம்பெனி. ஏதோ ஒரு ஷேரில் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணி அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸை பார்த்து அவங்களோட கம்பெனியை எப்படி நடத்துகிறாங்க, அவங்களோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் திங் இஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஒரு டெக்னிக்கலாக அந்த கம்பெனி வந்து மார்க்கெட்டில் லாங் டேர்மில் பை ட்ரெண்டுன்னு தெரிஞ்சிடுச்சு, அந்த டைம் பீரியட் தெரிஞ்சிடுச்சுன்னா யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் தட் கம்பெனி. இருக்கிற எல்லா கம்பெனியில் ஏதோ ஷேர் வாங்கணுமேன்ற கடமைக்கு எல்லாத்துலேயும் போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் அ கம்பெனி விச் வில் கிவ் யூ அ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ். ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளான கம்பெனி எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் ஃபண்டமெண்டல்ஸ். அந்த ஃபண்டமெண்டல்ன்றது என்னென்னா முக்கியம் வந்து அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட பிஸ்னஸ் பிளான்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். அதே டைமில் வி ஹாவ் டு ஹேவ் ப்ராப்பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல்ஸில் லாங் டேர்ம் அனலைஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு இன்றைக்கி எடுக்கிற கம்பெனி மேபி நெக்ஸ்ட் 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ 5 இயர்ஸ்லையோ இந்த கம்பெனி வந்து ஒரு லெட்ஸ் 150 ருபீஸில் போகிற ஷேர் இன்னும் 500 வரைக்கும் போகிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. ஹவு டு டிட்டர்மைன் தி வேல்யூ த்ரூ டெக்னிக்கல்ஸ். ஸோ என்னென்னா அந்த ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு வேல்யூ ஆஃப் அ ஸ்கிரிப்டை வந்து வி வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை. அந்த வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஃபண்டமெண்டலும் அதுக்கு பேக்கப் ஆச்சுன்னா அந்த கம்பெனியில் தான் வி ஹாவ் டு இன்வெஸ்ட். ஸோ டோன்ட் இன்வெஸ்ட் அப்பான் ஸ்டாக்ஸ், இன்வெஸ்ட் அப்பான் அ குட் கம்பெனி, ரைட்? ஸோ தட் இஸ் ஹவ் வி ஹாவ் டு இன்வெஸ்ட். நெக்ஸ்ட் திங் வி ஹாவ் ஸ்விங் ட்ரேடர்ஸ். இந்த ஸ்விங் ட்ரேடர்ஸ்ன்னும் போது என்னென்னா இது 2 பேருக்கு நடுவில் வரும். எப்படின்னா இந்த இன்வெஸ்டாக இருக்கும், இந்த ஸ்கேல்பருக்கும் நடுவில் வர்றது தான் ஸ்விங் ட்ரேடர். இப்போ ஒரு ஸ்விங்குன்னு எடுத்திங்கன்னா ஒரு ஸ்விங் எடுக்கும்போது என்னென்னா உங்களுக்கு 1 டேவோ 2 டேஸ்லோ இல்லை, ஒரு ஸ்விங்குன்றது மினிமம் இட் டேக்ஸ் மினிமம் 1 வீக் to 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் வரைக்கும் ஒரு ஸ்விங்கு போகும். ஸோ அப்போ அந்த ஸ்விங் ட்ரேடர்ஸ்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த ஸ்விங் ட்ரேடர்ஸ்ன்றது எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு இந்த இடம் வரைக்கும் போகும், மேபி இது வரைக்கும் கூட போகலாம், இந்த இடம் வரைக்கும் போகும்னு தெரிஞ்சுட்டு இந்த இடத்துல வரைக்கும் வர வரைக்கும் இட் மே டேக் 10 to 15 days or 20 days or 30 days, ஈவன் 1 மாதம் கூட ஆகலாம். இந்த 1 மாதம் வரைக்கும் இந்த ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு இது வர வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறவங்க தான் வி கால் இட் அஸ் அ ஸ்விங் ட்ரேடர். ஒரு பொசிஷனும் லாங் டேர்ம் இல்லாமல் ஒரு மேபி லைக் ஒரு கான்ட்ராக்ட் பீரியடோ இல்லை ஒரு 15 டேஸோ ஒரு 30 டேஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு ட்ரேடை கீழே எடுத்து மேலே க்ளோஸ் பண்ணுறவங்க தான் வி கால் இட் அஸ் ஸ்விங் ட்ரேடர்ஸ். ஒரு ஸ்விங் ட்ரேடர்ஸுக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு நோ வாட் இஸ் தி ட்ரெண்ட் ஆஃப் அ மார்க்கெட். என்னென்னா ஒரு மார்க்கெட்டுன்றது எப்போவுமே மேலே இப்படி போயிடாது, மார்க்கெட்டுன்றது ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் போயிட்டுருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன தெரியணும்னா முதல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடருக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது மார்க்கெட் வெதர் இட் இஸ் இன் அப் ட்ரெண்ட் ஆர் வெதர் இட் இஸ் இன் டவுன் ட்ரெண்ட் இல்லை சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஸ்விங் ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இன்கேஸ் ட்ரெண்டில் ட்ரேட் பண்ணணும்னா முதல்ல என்ன தெரியணும், எனக்கு ட்ரெண்டு தான் என்னன்னு தெரியணும். வெதர் இட் இஸ் அன் அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் ஆர் அ சைட்வேஸ் மார்க்கெட். இப்போ எனக்கு அப் ட்ரெண்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாட்டியும் மார்க்கெட் கீழேருந்து மேலே போயிட்டு திருப்பி ஹையர் லோ வரும்போது இந்த இடத்துல ஓகே பை பண்ணிக்கலாம், திருப்பி புது ஹை போகுன்ற கான்செப்டில் தான் என்ன பண்ணுவாங்க, they try to buy their shares or commodity. It depends on the traders. ஸோ ஒரு ஸ்விங்லேயும் ஸ்விங் லோலையும் ஒரு ஸ்விங் ஹைலையும் வாங்குறது தான் we call it as swing traders. அதோட பீரியட் இட் மே டேக் 10 to
1 month வரைக்கும் it can go up to 10 to 1 month. All right, so next level யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா we have breakout traders. ஸோ அடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா we have breakout traders. இந்த breakout traders அப்படின்றது யாருன்னா, இப்போ நார்மலாக லெட்ஸே இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மேபி நம்ம ஏற்கனவே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு ஒரு வீடியோ யூடியூப்லேயே இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் அ லுக் ஆன் தட். இப்போ ஒரு லெட்ஸே இது ஒரு மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட். இப்போ இந்த மார்க்கெட்டில் சப்போர்ட்டு கீழே மார்க்கெட் பிரேக் ஆகிட்டு இப்போ ஒரு கேண்டல் வந்து கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆன உடனே இந்த இடத்துல செல் பண்ணாங்கன்னா we call them as breakout traders. ஒரு மேஜர் பாயிண்ட்ஸ் எப்படின்னா ஒரு சப்போர்ட் லெவலோ இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலோ மேஜர் லெவல்ஸ் இருக்குது, இல்லை ஒரு ட்ரெண்ட் லைன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் we have diagonal லெவலில் ட்ரெண்ட் லைன்ஸ் அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் சேனல் பிரேக் அவுட்ஸ் இருக்குது, அதே மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெவல்ஸ் இருக்குது. எந்தெந்த இடத்துலலாம் மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது, எங்கே உடைக்கிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குன்றதை பார்த்துட்டு அந்த லெவல்ஸை பிரேக் பண்ண உடனே க்ளோஸ் வச்ச உடனே இங்கே செல் பண்ணுறவங்க தான் we call it as breakout traders. ஸோ இவங்க நார்மலாகவே பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்ன்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா they'll be an aggressive trader. எப்போவே எப்படின்னா சுறுசுறுப்பு, இன்னொன்று சொன்னால் அவசரம், உள்ளே எப்படியாவது அது க்ளோஸ் வச்ச உடனே என்ன பண்ணிடணும், செல் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி இடத்துல அவசரப்பட்டு உள்ள டக்குன்னு போகிறவங்க தான் they call us breakout traders. they will be normally an aggressive trader. என்னென்னா ஒரு ட்ரேடர் நார்மலாக எடுத்திங்கன்னா ஒருத்தர் ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருப்பார், சரி இதை பொறுமையாக எடுத்துகிட்டு எப்படியாவது ஒரு ட்ரேட் எடுத்தாலும் ஒழுங்காக எடுக்கணும்ட்டு. இன்னொருத்தர் ட்ரேடு நிறைய எடுக்கணும் அவருக்கு. ஸோ இந்த நிறைய ட்ரேடு எடுக்கணும்னு நினச்சி ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களோட மைண்ட் செட் சைக்கலாஜிக்கலாக என்ன ட்ரேடராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ இன்கேஸ் இப்போ நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்ஸ்லையோ ட்ரெண்ட் லைன்லையோ இந்த மாதிரி பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணிங்கன்னா யூ ஆர் ஒன் ஆஃப் தி பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ். அண்ட் தென் தி ஃபோர்த் டைப் வாட் வி ஹேவ் இஸ் retracement traders. Then we have our retracement traders. இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா சேம் லெவல். இப்போ லெட்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லும்போது ஒருத்தர் முக்கியமாக சொல்லி ஆகணும். இஸ் நேம் வாஸ் லியோனார்டோ ஃபிபனாக்கி. இப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு மார்க்கெட்டுன்னு கூட இல்லை, ஒரு 1100 ADக்கு முன்னாடி ஒரு மேத்தமேட்டிஷியன், ஹி வாஸ் இட்டாலியன் மேத்தமேட்டிஷியன். அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு பாசிட்டிவ்க்கு கண்டிப்பாக ஒரு சர்டன் பர்சன்டேஜ் நெகட்டிவ் இருக்கணுன்றதை ஹி ஹாஸ் மேட் அ தியரி. என்னென்னா நம்மளும் அதுதான் சொல்லுவோம், எல்லா ஒரு நேர்மறையான காரியத்துக்கும் கண்டிப்பாக ஒரு எதிர்மறையான காரியம் இருக்கணும்ட்டு. அதே மாதிரி தான் இப்போ ஒரு மார்க்கெட் மேலே போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சர்டன் பர்சன்டேஜ் கீழே வரணும், அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் என்ன ஆகுது, ட்ரெண்ட் ஆகி மேலே போகுது. அதே மாதிரி தான் ஒரு நெகட்டிவில் பார்த்தீங்கன்னாலும் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் இருந்துட்டு தான் என்ன ஆகுது, உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வருது. இதை தான் ஃபிபனாக்கின்ற ஒரு மேஜர் ரூல். இப்போ இதில் என்னென்னா இந்த நார்மலாக பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணாமல் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வருது. இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாசிட்டிவ்க்கு நெகட்டிவ்னு சொல்கிறோம் பாருங்கள், இல்லை ஒரு நெகட்டிவ்க்கு ஒரு பாசிட்டிவ். எப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் போகுது மார்க்கெட், 100 பாயிண்ட் போயிட்ட பிறகு 100க்கு கண்டிப்பாக ஒரு 30 பாயிண்ட்டோ 40 பாயிண்ட்டோ கண்டிப்பாக கீழே வரும், ஒரு பாசிட்டிவ் ஒரு சின்ன நெகட்டிவ். அந்த 40 பாயிண்ட் கீழே வந்துட்ட பிறகு இங்கே பை பண்ணுறவங்க பேர் தான் we call them as retracement traders. இல்லை இதுலேயே 2 சினாரியோ இருக்குது, I'll just show you. இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரேடர்ஸும் இருக்காங்க. என்னென்னா நார்மலாக ஃபிபனாக்கி லெவல்ஸை வச்சு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்ட பிறகு ட்ரேட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இது பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் மாதிரி ரீட்ரேஸ்ட் எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் திஸ் இஸ் யோர் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகிட்ட உடனே திருப்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது இந்த இடத்துல பை பண்ணி அதுக்கப்புறம் மேலே போகிற மார்க்கெட்டை பிடிக்கிற இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறவங்களும் we call it as retracement traders. ஸோ இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறவங்க தான் we call it as retracement traders. 2 வகை. ஒன்று டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, அந்த டவுன் ட்ரெண்ட் முடிச்சு திருப்பி ஒரு கரெக்ஷன் வரும்போது இந்த கரெக்ஷனில் செல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்து அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் பிரேக் ஆகிட்ட பிறகு திருப்பி அந்த உடச்ச இடத்த ரீடெஸ்ட் பண்ணுற இடத்துல பை பண்ணுறவங்கள வந்து we call them as retracement traders. நார்மலாக இவங்க வந்து கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க. இவங்களோட சைக்கலாஜிக்கல் எமோஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தெல் பி இன்னும் என்ன சொல்கிறது, கொஞ்சம் லைட்டாக யோசிச்சு தான் ரிஸ்க் எடுக்கணும். அக்ரெசிவ் ட்ரேடர்ன்றது டக்குன்னு யோசிக்கிறதே இல்லை, டக்குன்னு உள்ளே பூந்துனேன், இது உடச்ச உடனே இங்கே பை இல்லை செல்லு. ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர்ஸ் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா தே என்டர் த மார்க்கெட் ஒன்லி ஆஃப்டர் தே ஆர் கன்ஃபார்ம்ட். இந்த இடத்துல வந்து இது ரீடெஸ்ட் பண்ணிட்ட பிறகு நான் ட்ரேட் எடுக்கலாம்னு நினச்சோன்னா தே ஆர் கால்ட் அஸ் ரீட்ரேஸ்மெண்ட்
ட்ரேடர்ஸ். ஆல்ரைட். ஸோ அதே மாதிரி ஸோ முக்கியமாக அஞ்சாவது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பர்ஸ். ஸோ முக்கியமான மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங். ஸோ ஸ்கேல்பர்ஸ்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ட்ரேடு இன்றைக்கி எடுத்தால் இன்றைக்கே க்ளோஸ் பண்ணிக்கணும். டே ட்ரேடிங்னு சொல்லுவோம். நான் இன்றைக்கி காலையில் எடுத்தேன்னா இன்றைக்கி ஈவினிங் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இல்லை ஈக்விட்டிஸ் மார்க்கெட்னா மார்னிங் 9:15 எடுத்தால் 3:30 ட்ரேட் க்ளோஸ். கமாடிட்டிஸ்னால் மார்னிங் எடுத்தால் நைட் 11:30 ட்ரேட் க்ளோஸ் பண்ணுறவங்க தான் we call it as scalpers. இந்த ஸ்கேல்பர்ஸ்ன்றது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மார்க்கெட் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ளே இது வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவார், லோவில் எடுத்து அதுதான் ஸ்விங் ட்ரேடர்ஸில் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா பை அட் லோ அண்ட் செல் அட் ஹைன்னு சொல்லுவோம். கீழே பை பண்ணிவிட்டு மேலே ரேஞ்சில் போய் செல் பண்ணுவோம். இந்த ஸ்கேல்பர்ஸ்ன்றது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சு போகிறதுக்குள்ளே இந்த சின்ன 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 இடத்துலலாம் பை பண்ணி செல் பண்ணி உள்ளே வரவங்க தான் we call it as scalpers. ஒரு ஸ்விங்குக்குள்ளே சின்ன சின்ன இடத்துலலாம் உள்ளே போய்ட்டு ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் பிடிச்சிட்டு வெளியே வரணும் அவங்களுக்கு. they call it as scalpers market. எப்படி நான் இன்னும் ஈஸியாக புரியணும்னா இது மொத்தமாக வச்சு சொல்கிற பாருங்க. இப்போ இப்படி வச்சுக்கலாம் ஈஸியாக புரிகிற மாதிரி. லெட்ஸ் சே திஸ் இஸ் சென்னை அண்ட் திஸ் இஸ் கோயம்புத்தூர். இப்போ சென்னையிலேருந்து மார்க்கெட் இப்போ இங்கேருந்து இங்கே வரணும், கோயம்புத்தூர் பஸ்லேயே வரணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே என்ன ஆகுனா நிறைய ஸ்டாப்ஸ் இருக்கும். ஒரு இடமும் ஒரு ஸ்டாப்பு. இப்போ சென்னையிலேருந்து வண்டி கோயம்பேட்டிலேருந்து எடுக்குதுன்னா ஒருத்தர் கோயம்பேட்டில் ஏறி வடபழனியில் இறங்கிடுவார். இன்னொருத்தர் இங்கே ஏறினவர் நடுவில் போய் சேலமில் இறங்குவார். ஒரு ட்ரேடரோட ஒரு இடம் இதுதான். ஒரு மார்க்கெட்டுன்றது போகிற வழியில் எங்கே ஏறுறோம் எங்கே இறங்குறோன்றதை வச்சு தான் வில் பி ஏபிள் டு டிசைட் வாட் கைண்ட் ஆஃப் அ ட்ரேடர் ஆம் ஐ. இப்போ வெதர் நான் கோயம்பேட்டில் ஏறி வடபழனிலே அடுத்த ஸ்டாப்லேயே இறங்கிட்டேன்னா ஐம் அ ஸ்கேல்பர். இல்லை நான் இங்கே ஏறிட்டு சேலம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு ட்ரேடு முடிச்சேன்னா ஐ மே பி அ ஸ்விங் ட்ரேடர். என்னென்னா கொஞ்சம் தூரம் வர வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், வெயிட் பண்ணுறேன். இல்லை நான் இங்கே ஏறினது ஃபைனலாக இங்கே தான் இறங்குவேன். அது எனக்கு 6 மாதம் ஆனாலும் சரி, 1 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. நான் அல்டிமேட் என்னோட டெஸ்டினேஷன் எங்கேயோ அது போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். நடுவில் எங்கே திருப்பி விட்டாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்கிறவங்க தான் we call it as investors. ஸோ இந்த நடுவில் சொன்ன அந்த பிரேக் அவுட் ட்ரேடரும் ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர்ன்றது என்னென்னா நார்மல் ஸ்விங் ட்ரேடிங்லேயும் ஸ்கேல்பிங் பண்ணும்போதும் உள்ளே வரக்கூடிய ஒரு ட்ரேடிங் மெத்தடாலஜி. ஸ்விங் ட்ரேடிங்கும் சரி, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடிங்கும் சரி, இல்லை ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங்கோ, இட்ஸ் அ மெத்தடாலஜி ஆன் ஹவு டு ட்ரேட் த மார்க்கெட். ஆனால் 3 மேஜர் இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் அ ஸ்கேல்பர். ஸ்கேல்பர்ன்றது அப்போ எடுத்துகிட்டு அப்போயே க்ளோஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற ஒரு பேர் ஸ்கேல்பர்ஸ். தென் வி ஹேவ் ஸ்விங் ட்ரேடர்ஸ். ஒரு 10 டேஸோ 15 டேஸோ வெயிட் பண்ணி ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறவங்க வந்து ஸ்கேல்பர்ஸ். எடுத்த ட்ரேடை கடைசியில் அந்த ப்ரைஸ் போகிற வரைக்கும் ஒரு நல்ல குட் லாஜிக் அமௌண்ட் இவ்வளோ வந்தால் தான் நான் கொடுப்பேன்னு சொல்லி வெயிட் பண்ணுறவங்க we call it as investors. ஸோ இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னா நார்மலாக இப்போ நான் வந்து சொல்லிக்கலாம் ஸ்கேல்பரு, நான் ஒரு ஸ்விங் ட்ரேடு, இல்லை நான் இன்வெஸ்டர். இது எல்லாத்துக்குமே there is a ரூட் காஸ். என்ன நிறைய பேர் இதில் மிஸ் பண்ணுறதுக்கான ரூட் காஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா they don't have proper knowledge about time periods. என்னென்னா நார்மலாக நம்ம ட்ரேட் பண்ணுறோம், உங்களுக்கே தெரியும், நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம ட்ரேட் எடுப்போம், ஒரு பை எடுத்துருவேன், அந்த ட்ரேடு வந்து க்ளோஸ் பண்ணலான்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பேன், டார்கெட் போகன்ட்டு. ஆனால் க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த க்ளோசிங் மார்க்கெட்டுக்குள்ளே டார்கெட் வராது. ஆனால் அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா கேப்பை போய் கரெக்டாக போய் என் டார்கெட்டில் தான் நிற்கும். அதே மாதிரி செல் பண்ணுவேன், இன்றைக்கி க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா க்ளோஸ் ஆகுது, அடுத்த நாள் கேப் டவுனில் போய் க்ளோஸ் எங்கே அந்த ஓப்பனிங் ப்ரைஸே எங்கே இருக்கும் பார்த்தோன்னா நம்ம நேற்று டார்கெட் ப்ரைஸில் தான் இன்றைக்கி ஓப்பனிங்காக இருக்கும். இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். இல்லை நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், 10 நாள் வெயிட் பண்ணியிருப்பேன், 10 நாள் வெயிட் பண்ணிவிட்டு சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் வேஸ்ட்டுன்னு க்ளோஸ் பண்ணுவேன், 15வது நாள் போய் டார்கெட் அடிக்கும். இல்லையா இந்த கான்ட்ராக்ட்குள்ளே போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், இந்த கான்ட்ராக்ட் போகாமல் அடுத்த கான்ட்ராக்டில் போகும். இது நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் டைம் பீரியட்ஸ். இப்போ நான் சொன்ன ஸ்கேல்பராக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விங் ட்ரேடராக இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்டராக இருக்கட்டும், நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் இப்போ நார்மல் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கு நார்மலி பார்த்தீங்கன்னா we have 1 minute, 5 minutes, 15, 1 hour, 4 hours and then daily, weekly and monthly. இதுதான் நம்ம நார்மலாக ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸில் ட்ரேட் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம்ஸ். இது 4 hours, டெய்லி, வீக்லி அண்ட் மந்த்லி. இந்த டைம் ஃப்ரேம்ஸை தான் நார்மலாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். கரெக்ட். ஸோ இந்த ஒரு டைம் ஃப்ரேமுக்கும் ஒரு டைம் பீரியட் இருக்குது. இப்போ நிறைய பேரோட பிரச்சனை என்னென்னா இந்த ஒரு ஸ்கிரிப்டை இந்த டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணிங்கன்னா
இதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது. மேபி இப்போ நான் 15 மினிட்ஸில் எடுத்தேன்னா அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது. இவ்வளோ நாளில் இல்லை இவ்வளோ ஹவர்ஸில் வந்து அடிக்கும்னு இருக்குது. இப்போ டெய்லி எடுத்தோன்னா இவ்வளோ நாளில் வந்து அடிக்கும்னு இருக்குது. இப்போ ஒரு வீக்கில் எடுத்தோன்னா இவ்வளோ வீக்ஸில் வந்து அடிக்கும்னு ஒரு டைம் கால்குலேஷன்ஸ் ஆகுது. எவ்வளோ ஒரு ட்ரேட் எடுத்தோன்னா எந்த டைம் ஃப்ரேமில் எடுக்கிறோமோ அந்த டைம் ஃப்ரேமுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது. இந்த டைம் பீரியட் தெரியாததுனால தான் நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா, நான் ட்ரேட் எடுத்துகிட்ட பிறகு அதை அன்றைக்கி அடிக்காமல் அடுத்த நாள் போவோம். 3 நாள் வெயிட் பண்ணலாம்னு நினைப்பா, 5வது நாளில் போய் டார்கெட் ஹிட் ஆகும். தட் ரீசன் இஸ் பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் நாலேஜ் அபவுட் டைம் பீரியட்ஸ். இந்த டைம் பீரியட்ஸு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நம்ம என்ன பண்ண முடியும். நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நான் ஸ்கேல்பரு இல்லை நான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடர் இல்லை நான் இன்வெஸ்டர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாலும் எனக்கு என்ன தெரியணும்னா அந்த ஃபிக்ஸ் பண்ண ட்ரேட்டு எவ்வளோ நாளுக்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் வை ஐ நீட் ப்ராப்பர் நாலேஜ் அபவுட் டைம் பீரியட்ஸ். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ஸு இதெல்லாம் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆல் கம்ஸ் அண்டர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு டைம் ஃப்ரேமையும் அனாலைஸ் பண்ணுறதுக்கு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். நாங்கள் வந்து நார்மலாக இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு டைம் ஃப்ரேமு எவ்வளோ நாளில் போய் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது தான் வி யூஸ் இட் ஃபார் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். ஸோ இன்கேஸ் இதெல்லாம் கற்றுக்கிட்டு உட்காந்து ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, we at Trade Achievers we teach people. எப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை தான் ஒன்றையும் பார்த்து சொல்லி தருது. ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிறோமா, இப்போ நீங்கள் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸாக நிறைய வாட்டி யோசிச்சு பாருங்கள். நார்மலாக ட்ரேட் எடுப்போம். இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேட் பண்ணுறவர் என்ன பண்ணுவார், இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டு நான் பை பண்ணலாம் அப்படின்னு பை பண்ணலான்னு உட்காந்துருப்பார். ஆனால் அவர் பண்ணுற அன்றைக்கி தான் அது கரெக்டாக பிரேக் அவுட் ஆகி கீழே வரும். இல்லை ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர்ஸ் எடுத்துக்கோங்க, பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகுது, இங்கே நான் செல் பண்ணலான்னு நினைப்பார், அன்றைக்கின்னு பார்த்து மார்க்கெட் பை ஆகும். இதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தே டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் நாலேஜ். என்னென்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துட்டு ஓகே பிரேக் அவுட்னா இப்படி தான் இருக்கும், ரீட்ரேஸ்மெண்ட்டாக இப்படி தான் இருக்கும்ட்டு பிளைண்டாக ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிட்டுருக்காங்க. they don't have proper rules for it. இப்போ நம்மளோட candlesticks வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும், there will be a huge difference. என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸில் we have made certain rules for ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு மல்டி டைம் ஃப்ரேமுக்கு ஒரு ரூல் இருக்குது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு ரூல் இருக்குது, பிரேக் அவுட் ட்ரேடிங் ஒரு ரூல், ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ரூல், ஃபிபனாக்கிக்கு ஒரு ரூல்ன்ட்டு எல்லாத்துக்குமே we have made segregated some rules for our technical analysis. ஸோ இந்த ரூல்ஸை வச்சு ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும்னா, you will be able to find out market structure. இந்த ரூல் வந்தால் தான் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை இப்படி ட்ரேட் பண்ணணும். இப்போ பிரேக் அவுட்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது, இந்த ரூலை வச்சு ட்ரேட் பண்ணால் தான் பிரேக் அவுட் ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ட்ரேட்ஸ் என்ன ஆகும்னா வில் பி சேஃப். அதனால தான் நான் நிறைய வாட்டி சொல்கிறது, ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியணும் நான் ஏன் இந்த ட்ரேடில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்ட்டு. ஸோ ஒன்லி வென் யூ நோ வாட் யூர் டூயிங் தென் யூ வில் பி ஏபிள் டு மேக் ப்ராஃபிட்ஸ். ஆல்ரைட். ஸோ இன்கேஸ் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கணும், என்னென்னா இவ்வளோ விஷயத்தை எப்படி கற்றுக்கலாம்னா we have a courses for that. இதில் தான் we have 14 subjects of technical analysis. ஒன்று from support resistance, supply and demand, Fibonacci and then trend line channel, இந்த மாதிரி ஒரு 14 subjects are there in our courses. In case நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ஸ்க்ரோலில் வந்து நம்பர்ஸ் போய்ட்டுருக்கு. ஸோ அதை கால் பண்ணி யூ கேன் ஹாவ் யோர் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கம்மிங் சாட்டர்டே வந்து நமக்கு ஃபுல் டே கிளாஸஸ் இருக்குது அட் சென்னை. அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து நெக்ஸ்ட் தேர்ஸ்டே வந்து நமக்கு ஃபுல் டே கிளாஸ் இன் கோயம்புத்தூர். இட் இஸ் தேர். ஸோ இன்கேஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ஸ்க்ரோலில் பார்த்து யூ கேன் ஜஸ்ட் கிவ் தம் அ நம்பர். அண்ட் இப்போ ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரேட் பண்ணுறவங்கலாம் நான் என்ன மாதிரி ட்ரேடர்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும். வெதர் ஐ எம் அ ஸ்விங் ட்ரேடர், வெதர் ஐ எம் அ ஸ்கேல்பர் ஆர் அ இன்வெஸ்டர். இது இன்வெஸ்டராக நான் தெரிஞ்சுக்கிட்டாலும் இல்லை நான் ஸ்கேல்பர்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் ஸ்விங் ட்ரேடராக தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த டைம் ஃப்ரேமுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது. அந்த டைம் பீரியட் தெரிஞ்சால் மட்டும்தான் வில் பி ஏபிள் டு ட்ரேட் ப்ராப்பர்லி. அந்த டைம் பீரியட் தெரிஞ்சால் தான் நம்ம அந்த டார்கெட்ஸையும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ லேர்ன் இட் and finally you can also earn in the market. So I think this video will be helpful. So thank you very much for joining. Take care.